கர்த்தர் நல்லவர், நமக்கு போகத்தான் கடவுள், நமக்கு போகத்தான் கடவுள் அப்படின்னு நாம் வச்சிருக்க கூடாதான். கடவுளுக்கு போகத்தான் நாம, கடவுளுக்கு போகத்தான் எல்லாம் அப்படின்னு நாம வச்சிருக்கணுமா? கடவுளுக்கு போகத்தான் நாம, நமக்கு அப்படின்னு இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போறத பிரையாரிட்டி கொடுப்பாங்க, பைபிள் வாசிக்கிறதுக்கு பிரையாரிட்டி கொடுப்பாங்க, ஜெபம் பண்றதுக்கு பிரையாரிட்டி கொடுப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கடவுளுக்கு போகத்தான் நாமன் வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில தானாவே இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு போகத்தான் கடவுள், நமக்கு போகத்தாங்க ஆண்டவர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், அந்த தாட் உள்ள இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் போயிட்டா போகுது சர்ச்சுக்கு, சர்ச் ஓடியா போகுது. நாளைக்கு படிச்சுக்கோங்க பைபிள, அட காலையில ஜெயிச்சுக்கோங்க, என்னங்க கர்த்தர் கோச்சிக்க மாட்டாருங்க, அங்கங்க இருப்பாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நமக்கு போகத்தான் ஆண்டவர் நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். கடவுள் போகத்தான் நாம, நமக்குன்னா நம்ம நினைப்பே வேற மாதிரி இருக்கும். கடவுளுக்கு போகதாங்க இப்ப நமக்கு பணம் அப்படின்னா காணிக்கை கரெக்டா வந்துடும். நமக்கு போகத்தான் கடவுள் அப்படின்னா இப்போதான் காணிக்கை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே எங்கதான் பிரச்சனை இருக்கு நம்மகிட்ட, நம்ம எப்படி வாழ பாண்டிக்கிறோம். அவருக்கு போகத்தாங்க எல்லான்னு வாழாதனாலதான் ஆண்டவருக்கு நமக்கு இடையில பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அவர் கோவப்படுறது காரணம், சண்டை போடுறது காரணம், அடிக்கிறது காரணம், விடுறது காரணம், போய் தொடரான்னு ஒழிலான்னு சொல்றது காரணம் எல்லாமே அவர் போகத்தான் நமக்கு வாழ மாட்டேங்குது. வாழ்றோமா? வாழ மாட்டேங்குது. இதான் அவருக்கு நமக்கு இடையில சண்டை. வாழ்க்கையில வர்ற பிரச்சனை ரெண்டாவது. உங்களுக்கும் அவருக்கும் இடையில தனிப்பட்ட முறையில் என்னங்க சண்டை போயிட்டு இருக்குன்னா இதான் போயிட்டு இருக்கு, இவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டையை நாம் நிறுத்துவோமாக. என்ன செய்வோமாக? நீ அவரோட பழகி சமாதானமாயிரு, அதனாலே உனக்கு நன்மை உண்டாகும். ஏன் அவர் கூட சண்டை போட்டுற? அவர் வேண்டாம்னா விடுறேன்ப்பா, ஏன் அவர் போனா போவேன்ப்பா, ஏன்ப்பா அவரோட சண்டை போட்டு? மோசம் ஏன் சண்டை போட்டுருக்க அவரோட? நீ உனக்கு போனா போயேன்ப்பா, எப்ப யோனா நீ போனா போவேன்ப்பா, என்னப்பா நீங்க தரிசிச்சு போயிட்டு இருக்க, என்னப்பா அது, போ நினைவே போப்பா, ஏன்ப்பா சண்டை போட்டுருக்க அவர் கூட? நிறைய யோனாக்களும் நிறைய மோசைக்களும் இருக்கிறார்கள். அவர் தான் சொல்றாரு, என்னை கொலை செய்வாங்க, என்னை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, என்னை பாடுகள் படுத்துவாங்க அப்படின்னு இயேசுதான் சொல்றாருன்னா விட்டுட்டு போயேன் பேதுரு. அது எப்படி நடக்கும்? நடக்கூடாது. என்ன விவரமா பேசுறீங்க? சண்டை போட்டு ஏன் சண்டை போட்டுருக்காரு நீ? அவரு போகத்தான் வாழேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம்னு சொன்னா சரின்னு போயேன். அது எப்படி? அது எப்படி? தப்பு. ஏசு தப்பு, தப்பானானு. நீ ஏன் போயிட்டு இருக்கிற சண்டை? நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க சண்டை வருதுன்னு? கடவுள் நமக்கு இடையில ஏன் பிரச்சனை வருதுன்னா அவருக்கு போகத்தான் எல்லாம் நம்ம வாழ்கிற மைண்ட் செட்டே நமக்கு இல்லை. ஆனா அவர் இருக்கிற பரலோகம் நமக்கு வேணும். இதுல நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். அவர் எங்க குடியிருக்கிறாரோ அந்த இடம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். அவர் கூட வெளியே போய் சொல்லுங்க, ஆமா எனக்கு அது வேணும், நம்ம குறியா இருப்போம். ஆனா அவருக்கு போகத்தான் எல்லாம், அவருக்கு போகத்தான் எல்லாம் போல் வாழ்ந்ததுனாலதான் அவருக்காக எனக்கு லாபமா இருந்த இவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையமாக விட்டேன். பவுல் இதெல்லாம் வெளியே அவர் சொல்லல, அவர் நடந்துகிட்ட நடவடிக்கைகள் நமக்கு காமிச்சு கொடுக்குது. பவுலை பார்த்தீங்களா? அவர் போகத்தான் எல்லாம் வந்துட்டாரு. ஆமேன். அவருக்கு போகத்தான் எல்லாம் வந்தா மட்டும்தான் அவர் எதை விட சொல்றாரோ விட முடியும், என்ன யார் அமைதியா போக சொல்றாரோ போக முடியும், இல்லைன்னா முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆமேன். வாழ்க்கையில எதுவுமே சரியில்லைனாலும், வாழ்க்கையில எதுவுமே சரியில்லைனாலும் நம்ம மனசு சரியா இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா கண்டம், லைஃபே முடிஞ்சிடும். அப்ப மனசு சரியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய ஃபெய்த் என்னன்னா, கர்த்தர் பார்த்துக்குவார். இந்த ஃபெய்த் இருந்தா மனசு சரியா இருக்கும். எதுவுமே சரியில்லைங்க, எதை சொல்றது? நான் என் சூழ்நிலை சரியில்லை, என் வேலை சரியில்லை, நான் எதை சொல்றது? என் குடும்பம் சரியில்லை, நான் எதை சொல்றது? பிள்ளை சரியில்லை, நான் எதை சொல்றது? எதை நல்லா இருக்குன்னு நான் சொல்றது? எதையுமே நல்லா இருக்கு சொல்ற அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. அப்படிங்கிற நேரத்துல அப்படிங்கிற வாழ்க்கை இருந்தாலுமே
மனசுக்குள்ள கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற விசுவாசம் இருந்தா மனசு சரியா இருக்கும். நீங்க மனசு சரியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எதுவுமே சரியில்லைனாலும் நீங்க அந்த பாதைகளை கடந்து வந்துருவீங்க, ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துருவீங்க. வந்ததுனாலதான் சொல்றேன், நான் பட்டுட்டு தான் பேசுறேன். எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை பிரதர், ஆனா என் மனசுக்குள்ள இது எல்லாமே சரியாங்கிற ஃபெய்த் இருக்கு பிரதர். அதனாலதான் பிரதர் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி பிரதர் எதுவுமே சரியில்லை, நீங்க எப்படி 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 புரியலையே, நீங்க எப்படி வாழ்றீங்க, எப்படி நடத்துறீங்க அப்படின்னா ஃபெய்த் ஒண்ணு இருக்கு. எல்லாம் சரியாகும், அனைத்தையும் சரி செய்ய முடிந்த ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார்ன்ட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன். பார்த்துக்குவா. அம்மேன்னு சொல்லுங்க. சங்கீதம் 48:14. இந்த தேவன் சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என்ன செய்வாரு? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சரி, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதைன்னு ஒண்ணு இருக்கு. நடத்துகிற பாதை இது ஒண்ணு தனியா இருக்கு, நம்ம வாழ்க்கையில வரும். இன்னொன்னு, ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற பாதைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன பாதை இருக்கு? நடத்துகிற பாதை, அப்புறம் அனுமதிக்கிற பாதை. ரெண்டு பாதை நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். தாவீத இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆக்குறதுக்கு தேவன் நிறைய நடத்தினார், சரிங்களா? ஆனா குறிப்பிட்ட ஒரு பாவத்துல தாவீத திருத்துறதுக்கு ஒரு பாதையை அனுமதிச்சார். சொல்றது புரிஞ்சுங்களா? தேவன் தாவீத நடத்தல பட்சேபால்ட்ட, ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அனுமதிச்சார். எப்படி அனுமதிச்சார் சொல்றீங்க? அதனாலதான் அப்புறமா வந்து நாத்தான் தீர்க்கதரிசி கொண்டு தடுத்தாரே தவிர முன்னாடி என்ன செய்யல? தடுக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் தாவீது இந்த மாதிரி சேட்டையே பண்ண மாட்டான். அந்த கரும்புள்ளி தாவீதுக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கு, இந்நாள் வரைக்கும் பைபிள்ல இருக்கு ஒரு கரும்புள்ளி, பிளாக் மார்க். இது வந்து அனுமதிக்கிற பாதை. இது மாதிரி நிறைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே தேவன் அனுமதிக்கிற பாதையும் இல்லை, எல்லாமே தேவன் நடத்துகிற பாதையும் இல்லை, ரெண்டுமே கலந்து வரும். என்ன பாதை சொன்னேன்? அனுமதிக்கிற பாதை. இந்த தேவன் நம்ம நடத்துகிற தேவன், அதே நேரத்துல நிறைய காரியங்களை அனுமதிக்கிற தேவன். ஆமென். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த ரெண்டு பாதைகளுமே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த பாதை. என்ன பாதை? தேவன் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த பாதை, நாம் நடக்கும்படி, இந்த பாதைகளிலே நாம் போகும்படி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த பாதை. தேவன் அவைகளை முன்னதாகவே ஆயத்தமாக்கி வைத்திருந்தார். நம்பலாமா? அப்ப கவனிங்க, ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கான பள்ளம் மேடான பாதைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். திரும்ப சொல்றேன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆண்டவர் நமக்கு எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை, நன்மையை, செழிப்ப, விடிவு காலத்தை, ஒரு உயர்ந்த பதவியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அடைகிறதுக்கு நிறைய பள்ளங்கள், நிறைய மேடுகள் இருக்கிற பாதைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்பலாமா? யோசேப்புக்கு தேவன் ஆயத்தமாக்கி வச்சிருந்தது என்னது? பிளஸிங் என்ன? அது என்ன உயர்வு? எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆளுநர் பதவி வகிக்கணும். இது யோசேப்புக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆசீர்வாதம், சரிங்களா? இந்த ஆசீர்வாதத்தை யோசேப்பு அடைகிறதுக்கு ஒரு மேடு ஒண்ணு இருந்துச்சு. அப்பா வீட்டுல சௌகரியமா இருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஆளா இருந்தாரு, செல்ல பிள்ளையா இருந்தாரு. இது மேடு. அடுத்து என்ன வந்துச்சு? பள்ளமான பாதை வந்துச்சு. என்ன பாதை அது? குழியில போடுற பாதை, சரிங்களா? அப்புறம் குழியில இருந்து என்ன செஞ்சாரு?
காப்பாத்திட்டாரு. இது என்ன பாதை? மேடு. அடுத்து ஈகிப்துல வித்துட்டாங்க. இது என்ன பாதை? பள்ளம். எகிப்துக்குள்ள போயிட்டாரு, அடிமை ஆயிட்டாரு. இப்ப அங்க போய் போத்திபார் வீட்டுல வாழ்றாரு. அங்க என்ன பாதை? என்ன பாதை இருந்துச்சு? மேடான பாதை. யோசேப்பு செய்யற எல்லா காரியமும் வாய்த்தது. போத்திபார் அவனை நல்ல ஸ்தானத்துல வீட்டுல வச்சிருந்தாரு. மேடான பாதை. அடுத்து என்ன பாதை வந்துச்சு? பள்ளமான பாதை. எங்க போயிட்டாரு? பழிய சுமந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அது முடிஞ்சோடையும் நிறைய கனவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்தானத்துக்கு வந்தார். யாருக்கு? அந்த பானபாத்திரன் இவங்களுக்கு சுயம்பாகி ஒரு மேடு வந்துச்சு. அதுக்கப்புறம் மேடு வரும்னு எதிர்பார்த்தாரு, பள்ளம் வந்துருச்சு. யாருமே கண்டுக்கல யோசிப்ப. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ற நிலைமை வந்துச்சு. கனவுக்கு அர்த்தம் சொல்லும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் யோசேப்புக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆளுநர் பதவி கையில கிடைச்சிச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு ஒரு விடிவு காலத்தை, ஒரு வசந்த காலத்தை, ஒரு உயர்வு காலத்தை, ஒரு ஆசீர்வாதமான காலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படின்னா அதை அடைவதற்கு பள்ளம் மேடு, மேடு பள்ளம், பள்ளம் மேடு, மேடு பள்ளம், இந்த பாதைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நேரடியா மேடு கிடையாது, மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு பள்ளம், மேடு. இப்படித்தான் ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கை ரெடி பண்ணி வச்சிருந்தாருன்னா அந்த பிளஸ்ஸிங்கை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்காம விடாது. வந்து 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 போகும். கஷ்டம் வரும், அப்புறம் நல்லா இருப்பீங்க. அப்புறம் ஒரு கஷ்டம், அப்புறம் நல்லா இருப்பீங்க. வந்துட்டே இருக்கா. அப்ப தேவன் பிளஸ்ஸிங்கை மட்டும் ஆசீர்வாதத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அதை எப்படிங்க நம்ம பெறப்போறோம் அப்படின்னா இதன் வழியாதான். அதான் சொன்னேன், அனுமதிக்கிற பாதை, நடத்துகிற பாதை, ரெண்டு பாதை வழியா நம்மளை கொண்டு போய் பரலோகத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். நித்திய ஜீவன்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கையில கொடுப்பார். அதனால பரலோகத்துக்கு போறது மேடான பாதையாவே போயிடாது. கர்த்தரை பின்பற்றுகிற பாதை மேடான பாதையாவே போயிடாது. அந்த வாழ்க்கையில மேடுகளும் இருக்கு, பள்ளங்களும் இருக்கு. அப்படின்னு உள்வாங்கிக்கிட்டு நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணோம்னா அவரை விட்டு பின்வாங்க மாட்டோம். என்ன செய்யணும்? இந்த ட்ரூத்தை உள்வாங்கிறவனுக்கு பின்வாங்கல் இல்லை. சொல்லலாமா? இந்த சத்தியத்தை உள்வாங்கினவன் பின்வாங்க மாட்டான், கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டான். அங்கேயே ஒட்டிக்குவான், ஆண்டவர்கிட்டயே ஒட்டிக்குவான். ஆமீன் சொல்லுங்க. இதனாலதான் பாருங்களேன், நம்ம பவுல அடிச்சு போட்டுருவாங்க, கல்லை வச்சு எரிஞ்சு அடிச்சு போட்டுருவாங்க, செத்துட்டான்னு போயிடுவாங்க. சீசர்கள் சூழ்ந்து வந்து உயிர் இருக்கடா அப்படின்னு பவுல ஆசுவாசப்படுத்தி எழுப்பிட்டு, ரொம்ப பவுல் அடி வாங்கிட்டாரு, சோர்ந்திருப்பாரு, விசுவாசத்துல ஊழியம் பண்ணி கலைச்சிருப்பாரு, நல்லா என்னத்த ஊழியம் செய்ய அடிக்கிறாங்கன்னுட்டு கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பாரு. நம்ம ஆறுதல் படுத்தோன்ட்டு எல்லா சீசர்களும் கூடி நிக்கிறாங்க. பவுல் அப்படியே எந்திரிச்சு எல்லாரையும் பாக்குறாரு. அவங்க ஆறுதல் படுத்த வர்றாங்க. உடனே பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆமா, அப்ப பவுல் புரிஞ்சு போயிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வழியா தான் நாம அங்க போய் ரீச் ஆக முடியும். ஆமேன். இவங்க தெரிஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க, புரிஞ்சு வாழ்றாங்க. இப்படித்தான்ப்பா இருக்கும், ஏப்பா இந்த பாதை இப்படிதான்ப்பா இருக்கும், இப்ப நீ அவரை நம்புறியாப்பா, நீ வாழ்க்கை இப்படிதான்ப்பா இருக்கும், மேடு பலம் இருக்குப்பா. பொதுவாகவே வாழ்க்கையில என்ன இருக்கு? மேடு பலம் இருக்கா? அதுவும் ஆண்டவரை பின்பற்ற வாழ்க்கைனா சொல்லவே வேண்டாம், வருஷ கட்டும். கர்த்தர் நல்லவர். பிசாசுக்கு சப்போர்ட்டா ஆதரவா பிசாசு மேல அன்பு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே பிசாசை கொஞ்சம் மன்னிச்சிருங்க, பாவம் பழிச்சு போட்டோம், அவங்க மன்னிச்சிருங்க,
அப்படின்னு பிசாசுக்கு ஆதரவா பிசாசுக்கு வக்காலத்து வாங்கி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது ஆண்டவர் ஏன்டா அந்த மாதிரி கேட்கிற, அவனெல்லாம் கூட்டு வந்து போய் கேட்கிற நீ அப்படின்னு ஆண்டவர் நாக்க துருத்திட்டு போடப்ப அவனு கேட்ட நீ வக்காலத்தை பேசிட்டு இருக்க அப்படின்னா சொல்றான், சத்துருக்களை நேசிங்க நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, உன் சத்துருக்களை நேசிங்க நீங்க சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லிருக்கீங்களே, சத்துருக்களை நேசிக்க சொல்றீங்க, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய சொல்றீங்க, அதான் ஆண்டவரே. கரெக்டா? இப்படி நடந்துக்கலாமா? கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்டா? இது கரெக்டா? கரெக்டு. கரெக்டா? சரி, நைட் என்ன செய்யுங்க, உங்க பிரேயர்ல இதை வச்சுக்கிறீங்களா? ஆண்டவரே, யோபை எப்படி குடைஞ்சானோ அப்படியே நான் குடையிறான் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே அவனை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அவனை அளவு கடந்து நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு ஜெபிக்கலாமா? எத்தனை ஜெபிக்க தைரியம் இருக்கு? பிசாசுக்காக ஆண்டுகிட்ட போய் வக்காலத்து வாங்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஏன் ஆண்டவர் நம்மளே கோபமா இருக்கீங்க? வளைச்சு போட்ட ஆண்டவரே, மன்னிச்சு உள்ள விடுங்க, பரவத்து கொடுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சத்துருக்களை சினைன்னு சொல்லிட்டு நீங்களே என்னது எத்தனை பேர் ஜெபம் முடியும் இப்படி? ஆண்டு ஒத்துக்குவாரா அப்படி சொன்னா? நம்ம இன்னும் வசனங்களை பகுக்கவே மாட்டேங்கிறோம். அதாவது ஆண்டவரை பிசாசு என்ன செய்யறான்? பகைக்கிறானா? ஆண்டவரை பிசாசு பகைக்கிறான். அப்ப ரியலா ஆண்டவர் என்ன செய்யணும்? பிசாச நேசிக்கணும் இல்லையா? இறக்கம் பாராட்டணும் இல்லையா? அவன் விட்டணும் இல்ல? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அனுப்பிட்டாரு வழிய. அடுத்து நியாயத்திற்கு வச்சிருக்கிறாரா? ஏன் பண்றாரு? திங்க் பண்ணாம என்னைக்காவது ஏங்க வச்சிருக்கிறாரு? அவனை எங்க நரவு தள்ளுறாரு? இவன் உங்களை பகைக்கிறான், அதுக்காக நீங்க ஏன் பகைக்கணும்? கேட்பான் கேள்வியே. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க பெரிய மனசு பண்ணி அன்புள்ளவரா இருக்கனால கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறணும்ல, நீங்க எனத்துக்கு நல்லா தள்ளுறீங்க? ஜெபம் இல்லாமா? கேள்வி கேட்கலாமா? ஆண்டு ஒத்துக்குவாரா? என்ன செய்வாரு? போடா போடா போடா, வேலையை போடா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்துருக்களை சிநேகியுங்கள், பயக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துவதற்காக ஜெபம். அவர் என்ன கான்செப்ட்ல சொல்றாரு? என்ன மைண்ட் செட்ல சொல்றாரு? எதை மனசுல சொல்றாரு? நேசிக்கன்னா அப்படி சைட் பண்ணி நேசிக்க முடியுமா? என்ன ஆகும்? ஒருவேளை பிசாச ஆண்டவரை பகைச்சாலும் ஆண்டவனை அட்ஜஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யாரு பேர் தெரியும்? சார் ரெண்டு போட அப்படி சொல்றாரு, என்ன ஆகும்? அவர் இடத்துக்கு வேட்டு வச்சிருவான். அவர் அங்க உட்கார முடியாது, தெரியுமா? இருக்கிற காபிரியை கூட நாசம் பண்ணிடுவான், எல்லாரும் மாத்திட்டுருவான். புரியுதுங்களா? அப்ப இவங்களால தனக்கு ஒரு ஆபத்து வருது, பகைக்கிறாங்க, நம்ம ரொம்ப பகைக்கிறாங்க, டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள எட்ட வச்சுக்கணும். ஆண்டவர் நேசிக்க சொல்றாரு, கிட்டக்கு போனீங்கன்னா நீங்க கண்டம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவனை கிட்டக்கே சேர்க்க மாட்டேங்கிறாரு. உன்னை நான் சேர்த்துக்கிட்டா நான் உட்காந்துக்கிற சீட்டுக்கு வேட்டுவ பண்ணி, அதனால உன்னை எட்டக்க வச்சு மேட்டரை முடிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ட்ரூத்தை புரிஞ்சுக்கிங்களா? சரியா? அதனால ஆண்டவர் நேசிக்க சொல்றாரு பிரதர் அப்படின்ட்டு அடிக்கிறவன், குத்துறவன், குறையறவன் எல்லாருக்கும் சோர்வு தெரியக்கூடாது. உங்களுக்கு அவுட்டு, நீங்க அவுட். ஆண்டவர் நம்மள என்ன சொல்லியிருக்காரு? புறாக்களை போல காப்பாட மற்றவர்களா? அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு? சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கன்னாரு. உங்களை குழந்தை மாதிரி இருங்கன்னு மட்டும் சொல்லல, உங்களை புருஷ மாதிரி இருங்கன்னு சொல்றாரு. எங்க குழந்தையா இருக்கணுமோ அங்க புறா மாதிரி இருக்கணும், எங்க சர்ப்பம் மாதிரி ஷார்ப்பா இருக்கணுமோ அங்க ஷார்ப்பா இருக்கணும். ஷார்ப்பாவே இருக்கக்கூடாது, குழந்தையே எல்லாம் போயிடக்கூடாது. என்ன சொல்ல புரியுதுங்களா?
பேதையாவே இருக்கக்கூடாது. சத்தியத்தை பகுத்து புரிஞ்சுக்குங்க. இல்ல அப்படின்னா வாழத் தெரியாம வாழ்ந்துட்டு உங்க விசுவாச வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவீங்க. அப்ப சத்துருக்களை நேசிக்கணும். ஆனா எப்படி வச்சுக்கணும்? கிட்டக்க வச்சு இல்ல, தூரமா வச்சு. நல்லா இருடா, டேய் நீ நல்லா இருடா, நீ என்னை பகைக்கிற, ஆனா நீ விளங்காம போன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருடா ஆண்டு, நீ நல்லா இருக்கட்டும், ஆனா கிட்ட சேர்த்த மாட்டேன். கிட்ட சேர்த்த மாட்டேன். செத்துட்டா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. அதாத்துக்கு வெளியே விட்டியா அவனை பிசாசு. இவனை செத்துட்டா எனக்கு ஆபத்து, நான் வெளியே நிப்பாட்டிடுறேன். தனக்கு ஆபத்து அப்படின்னா முதல்ல ஒதுக்கி வைக்க தெரியணும். இவங்களால நமக்கு ஆபத்து, இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய போராட்டம் வருது அப்படின்னா எட்ட வச்சுக்க பார்க்கணும். இதுதான் புத்தி, இதுதான் விவேகம், இதுதான் ஞானம். இல்ல பிரதர், ஆண்டவர் எல்லாரும் ஏத்துக்கு சொல்றா பிரதர் அப்படின்னா நீ வெளியே போக வேண்டியதான். ஆமீன் சொல்லுங்க. சங்கீதம் 94:6-7. விதவைய, கணவனை இழந்த பெண்ணை, பரதேசிய கொன்னுட்டு ஆதரவே இல்லாத பிள்ளைகளை கொலை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க? கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். சரி, உலகத்துல ஏன் கடவுள் பயம் அற்று போகுது? ஏங்க கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாம போகுது? ஏன் எங்க பார்த்தாலும் வன்முறை, கொலை, கற்பழிப்பு, அடிதடி, சண்டை, குண்டு? ஏன் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஏன் அத்து போச்சு? இந்த பயமே இல்லை. கடவுள் பார்க்கிறாரு, அவர் கண் பார்வை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பயமே இல்லை. பயம் அத்து போச்சுன்னு, பயம் அத்து போச்சு. ஏங்க உலகத்துல கடவுள் பயம் அத்து போச்சுன்னா காரணம் சொல்லிட்டேன். அநியாயம் நடக்கும்போது தேவன் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தாம அமைதியா இருக்காரு. வேற காரணமே கிடையாது. என்ன சொன்னேன்? திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, பரதேசிகளை இவன் கொல்ல கத்தி எடுக்கும்போது கர்த்தர் அவனை கொல்றதுக்கு கத்தி எடுத்து என்ன நடந்திருக்கும்? அவன் பயம் இருக்குமா? இருக்கா? எழுதிருக்கும்ல, இருக்கும்ல. இப்ப கத்தி எடுத்து பொண்ணே போட்டுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை வேற சொல்றாரு, கர்த்தர் பாரா, யாக்கோபின் தேவன் கவனியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல். இது எங்க இருந்து வந்துச்சு? அநியாயம் நடக்கும்போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறார். அதனாலதான் இந்த துணிகரம். அதனாலதான் ஓப்பா கடவுளா பாப்பா அப்படி சொல்றாங்க. ஏங்க ஆண்டவர் பயப்படுற பயம் இல்லை அப்படின்னா நீங்க தப்பு செய்யும் போது சும்மா இருக்காரு, நீங்க அநியாயம் பண்ணும்போது சும்மா இருக்காரு, பட்டேன்னு போட்டு தள்ள மாட்டேங்கிறாரு. போட்டு தள்ளிட்டா முடிஞ்சுல, பயம் இருக்குமா? ஐயோ கையை ஓங்கணும் அடிச்சு வரப்பா, பயம் வந்துருங்களா? ஆமை. அநியாயங்கள் நடக்கும்போது கடவுள் அமைதியா இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஆனால் அப்படியே அமைதியா இருந்து போயிடுவார் நடக்கிறது அப்படி நினைக்காதீங்க, அது உண்மை கிடையாது. திரும்பவும் சொல்றாரு, எப்ப நான் அமைதியா இருக்கிறது உண்மைதான்ப்பா, அவன் கொலை செஞ்சுட்டான்ப்பா, அவன் அடிச்சுட்டான்ப்பா, உண்மைதான்ப்பா. ஆனா நான் அப்படியே அமைதியா இருந்து போயிட மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன். கண்டிப்பா நான் வருவேன், இதுக்கு நியாயம் தீர்ப்பேன். பிரசங்கி 12:14 என்ன சொல்லுங்க கவனிங்க. நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் தேவன் எதுல கொண்டு வந்து நிறுத்துவாராம்? நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்த விட மாட்டார், விடவே மாட்டார். மனுஷன்ட்ட தப்பிச்சிடலாம், ஆனா கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது. இந்த வார்த்தை சொல்றாங்க எல்லாருமே, ஏ போடா போடா போ, நீ என்கிட்ட தப்பிச்சலாம், ஒருத்தர் பார்த்தா இருக்கிறாரு அங்க தப்பிக்க முடியாது சொல்றாங்களா? மனுஷனை தப்பிச்சிடலாம், ஆனா கடவுள் தப்பிக்க முடியாது. அதே நேரத்துல ஒரு நேரம் அவர்கிட்ட தப்பிச்சிடலாம், இதை நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. எல்லா நேரம் அவனை தப்பிக்க முடியாது. ஒரு நேரம் தப்பிச்சிடலாம். அப்ப இப்ப கொலை பண்ணியாக்கும், இப்படி அநியம் பண்ணியாக்கும், இப்ப இதை பண்ணியாக்கும், அவர் ஒண்ணு சொல்லியாக்கும், சும்மா இருக்கும், இப்படி தப்பிச்சிடலாம். என்ன சொல்றாங்கன்னா மனுஷனை தப்பிச்சிடலாம், ஆண்டவர்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த நான் தப்பிச்சிட்டேன், ஒன்றும் செய்யலையே, நாம கொண்டு வந்துட்டு இருக்கேன், ஒன்றும் செய்யலையே, தப்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஆண்டவர்கிட்ட ஒரு நேரம் தப்பிக்கலாம், ஆனா எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது. மனுஷன்ட்ட தப்பிச்சிடலாம், கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது. இது முதல் லைன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே நேரத்துல கடவுள்கிட்ட ஒரு நேரம் தப்பிச்சிடலாம், ஆனா எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது, போட்டு தள்ளிடுவேன். ஆமென்.